ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஜாஷ் கிச்சனில் நுரையீரல் கறி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த நுரையீரல்லாம் நல்லா தண்ணி ட்ரை பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அதில் 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இதில் அந்த நுரையீரலில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். உங்கள் காரம் இன்னும் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதிலவே தண்ணி நிறைய வரும். அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்படியே பச்சையாக போடுறோமே எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். உண்மையிலே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றலையே நம்ம எப்படி வேகுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த தண்ணி இதுலேயே நிறைய தண்ணி வரும். அதனால் நீங்கள் அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெந்துடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றாமலே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் இப்படியே இது ஓகே அப்படின்னா நீங்கள் இப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னும் ட்ரை பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுப்போம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இல்லை தண்ணியை வேணும்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ இதை தாளிச்சிடுவோம். ஒரு தாளிப்பு கடாயை வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பிரிஞ்சி சாமான், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இது பொரிஞ்ச உடனே இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த கிரேவியில் போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோமே வச்சுங்க, நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது சாதத்துக்கு இல்லை இட்லி தோசைக்கெல்லாம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் ட்ரை பண்ணிக்கலாம். பெப்பர் பவுட்ரு எல்லாம் போட்டதுனால சூப்பராக இருக்குங்க. காரசாரமாக இருக்கும் டேஸ்ட்டு. சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போடும்போது எப்போவுமே ஸ்டவ் போட்டு ஆன் பண்ணி கொதிக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நுரையீரல் கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.